ஸ்டோன்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் உள்ள ஒருத்தங்களுக்கு அந்த ஸ்டோன் அனாலிசிஸ் மூலமாகவோ இல்லை யூரின் அனாலிசிஸ் மூலமாகவோ கால்சியம் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்ற முடிவுக்கு நம்ம வந்தோம்னா அதற்கேற்ற டயட்ரி அட்வைஸை நம்மளால் கொடுக்க முடியும். பட் ஜென்ரலாக ஸ்டோன்ஸ், எல்லா ஸ்டோன்ஸ் 99% ஆஃப் த ஸ்டோன்ஸில் கால்சியம் இருக்க தான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உணவில் கால்சியமே சேர்த்துக்கக்கூடாது, மில்கே சாப்பிடக்கூடாது, டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றது கரெக்டான அட்வைஸாக இருக்க முடியாது. கரெக்டான அட்வைஸ் என்னன்னா நார்மல் அலவன்ஸ் பர் டே அப் டு 1 கிராம் பர் டே வரைக்கும் நார்மலாக தேவைப்படுற கால்சியமாக நம்ம எடுத்துக்கலாம், நார்மல் டயட் எடுத்துக்கலாம். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஸ்டோன்ஸ் உள்ள ஒருத்தர், முக்கியமாக கால்சியம் கண்டென்ட் உள்ள ஸ்டோன் உள்ள ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா கால்சியம் வேண்டாம், கால்சியம் டேப்லெட்டோ வைட்டமின் டி டேப்லெட்டோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம். மற்றபடி நார்மல் டயட்ரி அலவன்ஸ் அதில் உள்ள கால்சியம் 1 கிராம் பர் டே வரைக்கும் நார்மலாக எடுத்துக்கலாம். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்காக இருக்கட்டும், டீ காஃபியாக இருக்கட்டும், நார்மல் குவான்டிட்டிஸ் ஒரு 1 or 2 a day எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. எக்ஸஸ் கால்சியம் வேண்டாம், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம்.